ஹை டிஎஸ், நான் உங்கள் கேஆர் பேசுகிறேன். ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன், கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஸோ இன்றைக்கி நாங்கள் இன்றைக்கி எங்கள் பையனுக்கு எக்ஸாம், அந்த சேட் எக்ஸாம்னு சொல்லிட்டு இங்கே +1 தான் +1 தான் ரொம்ப கிரிட்டிக்கல். இப்போ நம்ம ஊரில் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா +2 ரொம்ப கிரிட்டிக்கல், இங்கே +1 ரொம்ப கிரிட்டிக்கல். ஸோ அங்கே இங்கே கொண்டு வந்து விட்ருக்கேன், டெஸ்ட்டுக்கு கொண்டு வந்து விட்டுட்டு பயங்கர குளிருங்க, உள்ளே குறைய முடியல காரில். பட்டு பாப்பு ஸ்டார்பக்ஸ் போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் ஸ்டார்பக்ஸ் வந்தோம். காலையில் எதுவும் குடிக்காமல் எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிட்டு அப்படியே வந்தாச்சு. தம்பிக்கு எல்லாம் ரெடியாகி வந்தான், கொண்டு வந்து விட்டுட்டு பக்கத்தில் ஸ்டார்பக்ஸ் இருந்துச்சு, அதில் உள்ளே போய் கொண்டுக்கலாம், குளிர் இல்லாமல் இருக்குன்னு போய் பார்த்தா அங்கே அதை விட அது உள்ளே குளிருது, காருக்கே போயிடலாங்கப்பான்னு சொன்ன. அப்படி அப்புறம் சரின்ட்டு காருக்கு வந்துட்டோம். ஒரு காஃபி ஒன்று எடுத்துக்கிட்டு அப்படியே வந்துட்டேன். சும்மா ஒன்று மோர் காஃபி மாதிரிலாம் இருக்காதுங்க, சும்மா இங்கே பாருங்க, கருப்பு சும்மா வர காப்பி அப்படியே சர்க்கரை மட்டும் போட்டுக்கிட்டேன், அவ்வளோதான். பிளாக் காஃபி நம்ம ஊரில் குடிக்கிற மாதிரிலாம் இருக்காது. நம்ம ஊர் அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் இல்லை காஃபியெல்லாம். ஸோ ஸ்டார்பக்ஸ் போயிட்டு வந்துட்டு வெயிட் பண்ணிட்டுருக்குறோம். ஸோ இந்த வீடியோ என்னென்னா, ஒரு சில வீடியோ நம்ம பேசுனது நல்லா ரிசீவ் ஆகிருக்கு. நம்ம எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கிறோம், அது யாரோ 2 பேர்த்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான். மெயினாக டிப்ரெஷன். ஸோ அதில் பார்ட் 12 வரைக்கும் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் ஒரு சில கொஷின்ஸ் மட்டும் மறுபடியும் திரும்ப நிறைய பேர் நம்மளை கேட்குறது, எப்படி, அதாவது நிறைய பேர் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் இப்போ கோத்ரூ பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். இந்த டைம் ஏன் நீங்கள் இவ்வளோ பேர் கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ நிறைய பேர் அதெல்லாம் கோத்ரூ பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் லைஃப்பில். அதுதான் ஈஸியாக கனெக்ட் ஆகிடுது. நம்ம எதிர்பார்த்தது நான் ரைட்டாக போடவே முடிஞ்சிரும்னு நினச்சேன். அது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இவ்வளோ தூரம் போகும் அப்படின்லாம் எனக்கு சீரியஸாக தெரில. ரொம்ப ஒரு கஷ்டமான காலம்தான் அதெல்லாம். ஸோ நீங்கள் இதெல்லாம் வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஓரளவுக்கு புரிஞ்சிரும்னு நினைக்கிறேன், எல்லாமே புரியும். நிறைய பேர் கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ எல்லா ஸ்டேஜ்லேயும் வரும்ல, நம்ம ஒன்று எதிர்பார்த்து நம்ம ஏமாறுறோம், இல்லை ஒன்று ஃபஸ்ட் டைம் அந்த பலவீனமாக இருக்கிறோம். அப்படிங்கும்போது எப்போவுமே உங்களுக்கு அது இருக்கும்ல, அந்த டிப்ரெஷன் வரும். ஸோ பட் நான் சொல்கிறது என்னென்னா, நான் வெளியில் வந்துட்டேன் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு. நான் ரொம்ப நல்லா இருக்கேன். உடம்பு அது எனக்கு புரியலின்னு கொஞ்சம் பேர் கேட்டிருந்தீங்க. அது எப்படி ஒன்றுமே செய்ய ஃபிட்டாக இருக்குன்னு வேற பொய் சொல்கிறீங்க, ஜிம் பண்ணுறீங்க, நல்லா இருக்குது, உடம்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிலாம் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ். அது அப்படிலாம் இல்லை டிஎஸ், அதெல்லாம் எதுவும் பண்ணல. பண்ணியிருந்தா தான் சொல்லியிருப்பேன்ல, அதெல்லாம் எதுவும் பண்ணலை. ஒரு 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 நல்ல ஏஜ், ஒரு பீக்கான ஏஜ், ஒரு கெரியர் அப்படிங்கிறது ஒரு 20 இயர்ஸ் 25 இயர்ஸ் நம்ம படித்து இதெல்லாமே பண்ணியிருப்போம். நான் எம்சிஏ எல்லாம் முடிக்கிற 24 ஆயிடுச்சு. அப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஒரு ஜாபுக்கு போயிட்டு அங்கேருந்து ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி ஒவ்வொன்றும் அப்படியே மூவாயி ஒரு ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. பட் வந்தால் கூட நம்ம ஒரு பீக் ஏஜ்னு வச்சுக்கோங்க, ஒரு 40 அப்படிங்கிறது ஒரு மென்னுக்கெல்லாம் ஒரு பீக்கான ஏஜுங்க லைஃப்பில். நல்லா எல்லாத்தையும் திடகாத்திரமாக பண்ணுற ஒரு வயசு தான் 40. சரி, 40னா எல்லோரும் ஒரு சிலர்லாம் ரொம்ப ரொம்ப வயசாகிடுச்சு அப்படிலாம் ஃபீல் பண்ணிக்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு என் ஹார்ட்டில் இன்னும் ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. ரொம்ப நிறைய பேர் அதை தான் சொன்னாங்க. ஒரு சில லீட்ஸ்லாம் நான் பேசும்போது, லீடர்ஸ்டெல்லாம் நம்ம லீடர்ஸ்டெல்லாம் நான் பேசுவோம்ல, டெய்லியும் பேசுவோம். அப்படிலாம் ஒரு சிலர் ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க, பேர் வேண்டாம். பட் என்னென்னா, இப்படி நீங்கள் சைல்டிஷாக இருக்கிறதுனால தான் உங்களால் எல்லாத்தையுமே பண்ண முடியுது அப்படின்னு ஒருத்தர் சொன்னாங்க. நான் எங்கேங்க சைல்டிஷாக இருக்கிறேன்னா, இல்லை அந்த அன்பாக இருக்கிறது, ஒரு எமோஷ்னலாக இருக்கிறது, ஒருத்தர் ரொம்ப உடஞ்சி போயிருந்தாங்கன்னா அவங்களோட எமோஷனாக இருக்கிறது, ஒருத்தருக்கு என்ன வேணாலும் பண்ணணும்னு நினைக்கிறது, பியாண்ட் த லிமிட் போய் பண்ணுறது, இதெல்லாம் ஒரு குழந்தைங்க தானே பண்ணும். அதனால தான் அப்புறம் இன்னொருத்தர் சொன்னாங்க, இவர் ஸோ கிரேசி, அதனால தான் பண்ண முடியுது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சொல்லுவாங்க ஒவ்வொருத்தரும். என்ன சொன்னாலும் ஓகே தான்.
அதெல்லாம் நம்மள பெருசா ஹர்ட்லாம் பண்ணுனதில்ல. எப்படி என்ன ஃபீட்பேக் யார் என்ன குடுத்தாலும் அதெல்லாம் கடவுள் குடுக்கறது மட்டும் தான் நம்மளுக்கு எப்பவுமே வந்து லைஃப்ல இருக்குமே தவிர, மனுஷங்க எப்பவுமே வந்து நம்மள அண்டர்ஸ்டாண்ட்லாம் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அத பத்தி தான் வந்து இந்த டாபிக்ல பேச நெனச்சேன். அண்டர்ஸ்டாண்டிங் பீப்பிள். அது மோஸ்ட்லி வந்து நடக்கிறது ரொம்ப உங்களுக்கு சிரமமா தான் இருக்கும். உங்கள யாருமே வந்து கரெக்டாலாம் புரிஞ்சுக்க மாட்டாங்க. எல்லா டைமுமே வந்து ரொம்ப டவுன் டைம்ஸ் இருக்கும். இந்த சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நெறைய பேசணும். நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஒவ்வொன்னா ஷேர் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட்டு நீங்க வந்து வாட் கைண்ட் ஆஃப் பெர்சன்ங்கிறது உங்களுக்கு தெரியணும்ங்க. அது வந்து தெரிஞ்சுக்கணும்னா, ஒண்ணு நெறைய அனுபவம் வேணும் வாழ்க்கையில. இன்னொன்னு ஒரு நல்ல ஒரு உண்மையான மனுஷங்கள நம்ம சம்பாரிச்சிருக்கணும். சரிங்களா? இப்போ இன்னைக்கு பேசிட்டு இருக்கும்போது ஒரு ஃப்ரெண்டு, நான் தான் திரும்ப யுஎஸ்லாம் வரக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணேன். டிசிஎஸ்ல கூட இருந்தாரு. திரும்ப வந்து யுஎஸ் வரக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணி, எனக்கு பின்னாடி வந்து அந்த கான்ட்ராக்டிங் வேலைய அந்த சொன்ன டைமுக்கு பண்ணி, அதுக்கப்புறம் காக்னிஷன்ல ஒரு பெரிய ரோலுக்கு ஃபுல் டைம் போய், அப்புறம் அங்கிருந்து ஒரு கிளையன்ட்டுக்கு ஃபுல் டைம் போய், இப்போ வேற ஏதோ ஒண்ணு சர்ச் பண்றாரு. எனக்கு பின்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி பொறந்தவரு. சரிங்களா? எல்லாமே குயிக்கா எல்லாமே அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காப்படி. அப்போ சொல்லுவாப்படி. அது என்கிட்ட வந்து சொல்லும்போது ஒண்ணு சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா, கிட்டத்தட்ட என்ன மாரியே ஒரு பேக்ரவுண்ட் அவங்களுக்கும். அம்மா இல்லாம இருந்தார் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து சாரி கண் ஏதோ எரிஞ்சிட்டே இருக்கு. நைட் கொஞ்சம் சரியா தூங்குறதில்ல. நம்மள மாரி ஒரு பேக்ரவுண்ட் அப்படிங்கிறதுனால எப்பவுமே அரவணைச்சுக்கிறது தான். மனுஷங்கன்னா நம்ம எல்லாரும் நம்மள மாரியே இருப்பாங்க அப்படின்ட்டு. அப்புறம் சொன்னாரு. எல்லாம் சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் உடம்பு பார்த்துக்கங்க. இது எப்பவுமே சொல்றது தான். அப்புறம் சொல்லிட்டு நான் கொஞ்சம் செல்ஃபிஷ் தான் அப்படின்னு சொல்லுவாரு. நான் சிரிப்பேன். ஏங்க மச்சி சிரிக்கிறீங்கன்னா, கொஞ்சம் இல்ல. பட் பரவால்ல. இட்ஸ் ஓகே. எல்லா மனுஷங்களும் அப்படிதானே இருந்திருப்பாங்க அப்படின்னு. நம்மளுக்கு வந்து யாராவது சொல்லணும். நம்ம வந்து ஹெல்த்த நீ பார்த்துக்கோ. நீ வந்து சாப்பிடு, நீ தூங்கு அப்படின்லாம் சொன்னா தான் நம்ம அப்படிதான் நேச்சரே. அப்படிதான் இருந்திருக்கிறோம். எல்லா ஸ்டேஜ்லயும் அப்படிதான் சொல்லுவாங்க. காலேஜ் வந்து யூஜி ஆகட்டும், பிஜி ஆகட்டும், இல்ல ஸ்கூல்லயே ஆகட்டும், ஆஃபீஸ்லயே ஆகட்டும். எல்லாரும் சொல்றது அதுதானே. எப்பவுமே அந்த ஒரு அந்த ஒரு ஃபீட்பேக் மட்டும் தான் இருக்கும். என்னன்னா, ஒரு செல்ஃப்லெஸ் பர்சன் அப்படிங்கிறது மட்டும் தான் இருக்கும். அது என்ன வாழ்க்கைக்கு ஹெல்ப் பண்ணும்னு எனக்கு தெரியல. பட் அப்படிதான் இருந்திருக்குது. இதுவரைக்கும் அப்படிதான் இருக்கும். இதுல ஒரு விஷயம் என்னன்னா, பையன் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டான். பாப்பா இன்னும் சின்ன பொண்ணு, குட்டி. பட் வந்து பையன் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டாப்படி. வந்து எப்படின்னா, அப்பான்னா இப்படிதான் அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு. அதனால நான் நெறைய எக்ஸ்பிளைன்லாம் பண்ணதில்ல. நெறைய போய் கூட உட்காந்து இந்த மாரி வந்து நம்ம நாலேட்ஜ் பூரா அவனுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அப்படிலாம் அவருக்கு பண்ணல. ஒரு 16 இயர்ஸு. ஸோ என்னோட பயங்கர டாலா இருக்காப்படி. ரொம்ப இல்ல. நான் 5'7", 5'10" அந்த மாரி இருக்காப்படி. நல்லா இருக்காப்படி. அதில் ஒரு பெரிய சந்தோஷம் தான். வந்து குழந்தைங்க நம்மளோட பெருசா வளர்றது. அதெல்லாம் அதில் ஒன்றும் பெருசா இல்ல. பட் இருந்தாலும் அது கடவுள் நம்மளுக்கு அப்படி ஒண்ணு குடுத்துருக்காரு அப்படிங்கும்போது, எல்லாம் கடவுள் குடுத்தது தானே. எல்லாத்தையும் அனுபவிக்க வேண்டியது தானே. இல்லையா? ஸோ இந்த மனுஷங்க வந்து இந்த இதில் வந்து நம்ம எவ்வளோ நீங்க நல்லது பண்ணாலும், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு வந்து வேணுங்கிற வரைக்கும் தான் வருவாங்க. அவங்களுக்கு என்ன வேணுமோ அது வரைக்கும் தான் எல்லாமே. அவங்களுக்கு ஒன்ஸ் வந்து அதெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா, அந்த மனுஷங்க எப்பவுமே அப்படிதான். அதுதான் வந்து நம்ம இந்த வாழ்க்கையில வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ நம்ம இன்னைக்கு பேச போற டாபிக் வந்து எப்படின்னா, இந்த யங் குட்டீஸ். ஸோ இவங்க வந்து எல்லாம் வந்து கேட்டாங்க. அது வந்து எனக்கு வந்து நான் 2, 3 கேஸ் இப்போ ரீசெண்டாக ஒர்க் பண்ணேன். அது குட்டி பசங்க +1, அதை விட சின்ன சின்ன பசங்களாம் அந்த லவ் பிரச்சனை அதெல்லாம் வந்து நம்ம அலுமினியிலிருந்து வந்துருந்துச்சு. அதெல்லாம் நான் ஒர்க் பண்ணேன் அவங்க பேரண்ட்ஸோட சேர்ந்து. அது இன்னும் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் கான்கிரீட்டாக வரட்டும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ஏஜ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நீங்கள் பேரண்ட்ஸ் டிஸ்டர்ப் ஆகிடுறீங்க. குழந்தைங்க வந்து இந்த மாதிரி வந்து இப்படியெல்லாம் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறது இதெல்லாம் பண்ணுறீங்க. அதுக்கு எப்படி இந்த ஏஜ் அப்படி தான்ப்பா இருக்கும். ஏன்னா நம்ம தான் சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் புரிய வைக்கணும். நம்ம கண்ட்ரோலில் நம்மளே இல்லை. அப்புறம் வந்து குழந்தைகள் இப்படி சொல்ல முடியாது. அதனால் இட் வில் டேக் சம் டைம். அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பொறுமையாக தான் சொல்லணும். கொஞ்சம் டைம் ஆகும். அப்புறம் அவங்க சரியாயிடுவாங்க. அதனால் டோன்ட் கிவ் அப். பாசிட்டிவாக இருக்க வேண்டியது தான். ஸோ எல்லாமே நல்லா நடக்கும். கொஞ்சம் புரிய வைக்கிற அளவுக்கு புரிகிற அளவுக்கு நம்ம சொல்லணும்.
வாழ்க்கை வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு. எல்லாரும் பண்ணுறது தானே அவங்க நார்மலாக பண்ண போகிறாங்க. அப்படி தான் நான் நார்மலாக இருந்த போது என் குழந்தைலாம் நான் அப்படி தான் எப்பவுமே சொல்கிறது அப்படி தான். இவங்க நார்மலாக இருந்தால் போதும் அப்படிங்கிறது தான். இதை தாண்டியெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது குழந்தைகளை பற்றிலாம் உங்ககிட்ட பேசும்போது. அந்த டிப்ரெஷன் டைம்லாம் நம்ம அதை பற்றி பேசவே இல்லை. அமெரிக்கா அப்படின்லாம் வரும்போது எல்லாரும் போகிறாங்க நம்மளோட. நம்ம ஒரு பெரிய முதல்ல தெரியாது. நம்ம காலேஜில் படித்தவங்களே வந்து இங்கே வந்துட்டாங்க. எதுக்கெல்லாம் டிப்ரெஸ் ஆனீங்கன்னு ஒன்று இருக்குல்ல. வாழ்க்கை வந்து நிறையா மென் என் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்குவீங்க, விமனும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இது ஒன்றும் ஜெண்டர் பேஸ்டு எதுவுமே கிடையாது. நான் எப்போவுமே சொல்கிறது தான், இந்த வலி வேதனை எல்லாமே வந்து எல்லாத்துக்கும் பொதுவானது தான். இதில் ஆண் என்ன பெண் என்ன அப்படி தானே இருந்திருக்கு. இந்த பொண்ணுங்களை வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிறக்கும், கொஞ்சம் க்ளோஸாக ஆகிக்கிறக்கும், அவங்க லைஃப்பை தெரிஞ்சுக்கிறக்கும் எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா எல்லாமே இந்த வாழ்க்கை பாடம் தான். இப்போ நேற்று ரேணு சொன்னாங்க, முந்தா நேற்று இந்த மென் வெர்சஸ் விமன் பேசியிருந்தேன். பயங்கர டயர்டு, அது சொல்லதை மறந்துட்டேன். பயங்கர டயர்டு. அந்த டயர்டில் படுக்கலான்னு போயிட்டேன். வந்து பார்த்தேன், அடுப்பு பால்லாம் சிந்திருந்துச்சு. பாப்பா பால் சிந்திருச்சுன்னு சொன்னால் அப்படி க்ளீன் பண்ணலாம் பார்ப்போன்னு அங்கே விட்டுட்டு 2 நாளுக்கு ஆரம்பிச்சு. அப்புறம் நைட்டு வந்து 1.5 ஹவர்ஸில் க்ளீன் பண்ணேன். க்ளீன் பண்ணி டயர்டாக போய் படுத்துட்டேன். படுத்ததுக்கப்புறம் பார்த்தா அந்த ஒரு 1 ஹவர் காலெல்லாம் எரியுது. அப்படி கீழேருந்து தொட வரைக்கும் மேலே அப்படி எரியுது. அந்த தூக்கமே இல்லாமல் வந்து உங்களுக்கு எரியும் இல்லை. ஸோ அப்படி எரியுது. நான் என்ன பண்ணேன், சரி படுத்துட்டேன்ப்பா. போய் ஒரு 11:30 அந்த மாதிரி படுத்துட்டேன். படுத்தோன்னே என் ஒய்ஃப் எழுப்பிவிட்டா. அப்படி இந்த மாதிரி டெத் சர்டிஃபிகேட் அம்மாவுக்கு வாங்கிட்டேன் அப்படின்னு ரொம்ப கொஞ்சம் கால் பண்ணி சொன்னால், அப்படி அம்மாவுக்கு டெத் சர்டிஃபிகேட் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால். அப்படி அப்புறம் நம்ம தான் திரும்பி நம்ம தான் குரங்காச்சு. நம்ம எந்திரிச்சிட்டோம்னா அவ்வளோதான், முடிஞ்ச மனசு. தூங்க மாட்டேன். அதுக்கப்புறம் தூக்கமே வரல. அப்புறம் சும்மா வந்து இந்த மாதிரி பியூ ஆர்க் குரூப்பில் தான் போட்டிருந்தேன். அப்புறம் பிரேம்ஸ் தான் வந்து அந்த மாதிரி வந்து இதெல்லாம் க்ளீன் பண்ண. கேர்ள்ஸ் எப்பவுமே மல்டி டாஸ்கிங் தான். மென் அப்படிலாம் இல்லைப்பா. மென்னு வந்து ஒரு வேலையை வந்து ஃபோக்கஸ் பண்ணி அப்படி தான் பண்ண முடியும். உங்களை மாதிரிலாம் வந்து அந்த டேலண்டடாக மென்னு அப்படிலாம் யாரும் இல்லை. மென்னோட நேச்சரே அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொரு நேச்சருக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது, ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது. நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு. இப்படி தான் நேச்சர், கடவுள் படைப்பது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவீங்கன்னா, இந்த கண்ணு பார்த்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் பிளாக் ஐஸாக இருக்குது, எனக்கு ப்ரௌன் ஐயாக இருக்கும் அதில். அப்புறம் கண்ணை சுற்றி வெள்ளை இருக்கும். இவங்க வந்து எல்லோரும் வந்து அந்த டிப்ரெஷனாக இருந்த டைமெல்லாம் நிறைய பேர் வந்து அது சொன்ன விஷயம் வந்து என்னென்னா, நம்ம நல்லா ஒரு விஷயத்தை லைஃப்பில் பண்ணியிருக்கிறோம்ல, அது வந்து அதை நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து உங்களை அதை பேச விட மாட்டாங்க. டிஎஸ் நம்மளை மட்டம் தட்ட, நம்மளை சப்ரஸ் பண்ண நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ரெடியாக இருக்க விடவே மாட்டாங்க. மென்டலாக நீங்கள் ரெடியாக இருக்க விடவே மாட்டாங்க. ஒரு டீமில் ஒர்க் பண்ணுவோம். அந்த டீம் வந்து ஒரு காலத்தில் வந்து ஒரு 10 வருஷம் நம்ம தான் எல்லாமே க்ரியேட் பண்ணி எல்லாம் பில்டு பண்ணியிருப்போம். சரியா? அதுக்காக நிறைய உழைச்சிருப்போம். அது ஒரு சில விஷயம் நல்லா வர்றதுக்காக நிறைய பேர் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க. எனக்கு ஒரு பொண்ணு கூட ஒர்க் பண்ண பொண்ணு அது சொன்னது, எனக்கு அவங்களுக்கு ரொம்ப செட்டெல்லாம் ஆகாது. நான் எங்கள் கம்பெனிக்கு நான் ரொம்ப லாயலாக இருப்பேன். அவங்க கம்பெனிக்கு ரொம்ப லாயலாக இருந்தாங்க. ஒரு கிளைண்ட்டு ஒர்க் பண்ணால் நிறைய சண்டை வரும். கடைசியில் புரிஞ்சுக்கிட்டோம். ஒரு 3 இயர்ஸ் முடியும் போது புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ வந்து சொன்னாங்க, போகும்போது சொன்னாங்க என்னென்னா, கேஆர், நான் இவ்வளோ லாயலாக இருந்தேன். எங்கள் கம்பெனி எனக்கு ஒன்றுமே பண்ணல. நான் கல்யாணம் கூட பண்ணிக்கல. உங்கள் வயசில் இருக்கேன். என்னோட ஒரு வயசு சின்ன பொண்ணுவங்க. அப்படி சொன்னால் அப்படி போகும்போது, இவ்வளோ லாயலாக இருந்தால் எனக்கு எதுவுமே நடக்கலை. உங்களுக்காக இந்த கம்பெனி எல்லாமே நீங்கள் இவ்வளோ உழைச்சிருக்கிறீங்க, இவ்வளோ வழி எடுத்துக்கிட்டீங்க. சாரி, நான் நிறைய பெயினை கொடுத்துட்டேன். அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க. பட் உங்கள் கம்பெனி உங்களுக்கு எதாவது நல்லது பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு போனாங்க. ஸோ அதெல்லாம் இப்போ நினச்சி பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இங்கே வந்து உழைக்கிறவங்கெல்லாம் ஒரு சைடு இருப்பாங்கப்பா, அதை வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறவங்களும் ஒரு சைடு இருப்பாங்க. அது எப்போவுமே அப்படி தான் இருந்திருக்குது. வாழ்க்கையோட அனுபவம் வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இப்போ நினச்சி பார்த்தா. இது வந்து நிறைய பேர் வந்து அப்புறம் இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் நம்ம நீ பேசலாம். சரிங்களா? கொஞ்சம் டைமு தான் பிரச்சனையே. அப்புறம் போய் படுத்தேன், ஒய்ஃப் எழுப்பிவிட்டா. அப்படியே அப்புறம் அதுக்கப்புறம் எந்திரிச்சு தான் எந்திரிச்சு தூக்கம் வரல. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் இந்த ஃபோட்டோ எடுத்து போட்டிருந்தேன். ஆர்க்கில் பார்த்தேன், பிரேம்ஸ் எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணி, பரவாயில்ல உமனை பற்றி புரிஞ்சுக்கிட்டீங்களே அப்படின்லாம் போட்டிருந்தாங்க.
அதனால வந்து டக்குன்னு வீடியோ பண்ணுறக்கு நைட்டில் போய் எங்கே போய் பண்ணுறது இல்லையா, காலையில் எழுந்திரிச்சிருப்போம், வேலைலாம் பார்த்து ரொம்ப டயர்டாக வந்துட்டு, ஸோ உங்களை பார்க்கும்போது அட்லீஸ்ட் கொஞ்சமாவது இந்த முகத்தை பார்க்குற அளவுக்கு இருந்தால் தானே நீங்கள் ப்ளசண்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்கு ஒரு நைட்டில் போய் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் கொஞ்சம் ரெடியாக இருந்தோம்னா பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ தூங்கலான்னு வந்தாச்சு, பெட்டில் படுத்தாச்சு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், அப்படி பெட்லேயே எழுந்திரிச்சுக்கோ வந்து அப்படியே ஆடியோ மாதிரி பண்ணி அதை நம்ம லீட்ஸ் வந்து வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸே இருக்காது. இப்போ நான் இப்படி பேசுகிறதுக்கு பதிலாக உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்படி தான் வந்து அந்த ஆடியோ பண்ண ரொம்ப நல்லா பேசிக்கிட்டிங்கன்னா நேற்றெல்லாம் எனக்கு ஒரே அப்ரிசியேஷன் தான். எப்படிப்பா நீங்கள் இதை எதாவது படிச்சிங்கன்னா, பூராமே வாழ்க்கை படத்தை தான் நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறீங்க, ஒரு வேளை நீங்கள் படிச்சிங்கன்னா இன்னும் இது எவ்வளோ நல்லா பண்ண முடியும், நீங்கள் ஏன் அந்த மாதிரிலாம் யோசிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. நீங்கள் ஏன் அந்த மாதிரிலாம் யோசிக்கக்கூடாது, இன்னும் கொஞ்சம் இப்போ நோட்ஸ் எல்லாம் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா இன்னும் நீங்கள் எந்த அளவுக்கு லைஃப்பில் எவ்வளோ பேச முடியும் அப்படின்னு. தெரில, அது நம்ம நேரம் வேணும்ல, நம்ம ஒர்க் பண்ணுறதா இல்லை இதுக்கெல்லாம் நோட்ஸ் எடுத்து இப்போ எல்லோரும் பேசுகிறவங்களாம் நோட்ஸ் எடுத்துகிட்டு வந்து அதை ரிசர்ச் பண்ணி அதை தானே ஸ்டேஜில் பேசுகிறாங்க, நீங்கள் வந்து ஒன்றுமே இல்லாமல் அப்படியே பேசுகிறீங்களா அப்படின்னு. போன வாரம் வந்துங்க காஃபி ஆறி போச்சுங்க. போன வாரம் வந்து என் லைஃப்பில் வந்து அதுதான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாத்துக்கும் வந்து நம்ம உதவி பண்ணணுன்னு நினைக்கிறோம். உதவி பண்ணணுன்னு நினைக்கும்போது நம்ம அலுமினியில் ஒரு சில லீட்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் வந்து ரொம்ப, அதாவது அவங்க ஒர்க் பண்ணதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரானரி ஒர்க் பண்ணுவாங்க, ஆனால் கஷ்டத்துலேயே இருப்பாங்க, எந்த ஹெல்ப்பும் கேட்டுக்கவே மாட்டாங்க. நம்மகிட்ட எது நம்ம நல்லா இருக்கும்னு மட்டும் தான் நினைப்பாங்க, நம்மகிட்ட வந்து எனக்கு இந்த ஹெல்ப் பண்ணுங்கன்னு எப்பவும் கேட்டதில்லை. அப்போ அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும்ல டிஎஸ். இது அது வரைக்கும் வந்து நம்ம சொசைட்டிக்கு நிறையா பண்ணியிருக்கிறோம், பண்ணாமலாம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம். நம்ம கூட இருக்கிற மக்களை நல்லா வச்சுக்கணும்ல, அவங்களுக்காக ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூடியூப் சேனல் இதெல்லாம், இந்த வீடியோ பண்ணுறது எல்லாமே யாரோ ஒருத்தரோட வாழ்க்கையை மாற்றுச்சுன்னா சந்தோஷமாக இருக்கும். இந்த ஃபண்ட் எதாவது வந்துச்சுன்னா அவங்க பசங்களை படிக்க வைக்கலாம், அவங்களுக்கு டேரெக்டாக அப்படி கொடுத்துட்றதான், மாதம் எவ்வளோ வருதோ அதை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ஒர்க் ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். பார்க்கலாம் எவ்வளோ வந்தாலும் அந்த குழந்தைங்க நல்லா படித்து நல்லா வரட்டும். காசு ரொம்ப முக்கியம் இல்லை, அது இல்லாமல் என்ன பண்ணுறது இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு மல்டிபிள் டாபிக்ஸ் இருக்குது மனசில். பட் எல்லோரும் விரும்புகிறது இதை டிப்ரெஷனை பற்றி பேசுங்க. ஆல்ரெடி நம்ம 1 மணி நேரம் தான் பேசணும்னு லைஃப்பில் நினச்ச டாப்பிக்கை, அது வந்து என் ஃபோட்டோ வேண்டாம், ரொம்ப எமோஷனலாக இருக்குன்னு ஒரு ஆடியோ பண்ணி அன்றைக்கெல்லாம் அந்த வீடியோ ஃபார்மேட்டை கன்வெர்ட் பண்ணுறது எங்களுக்கு தெரியாது. வெளிச்சம் உங்களுக்கு ரொம்ப பார்க்க முடியுமென்னு தெரியல, அதை ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, ஆப்போசிட்டில் இருந்துருக்கணுமோ, ஆப்போசிட்டில் அங்கே பார்க்கிங் இருக்கா பாப்போ? ஸோ இருக்கா, அந்த சைடு இருக்கா, ஓகே சரி. உங்களுக்கு வெளிச்சமாக இருக்குது முகம், சரி பார்த்துக்குங்க, இன்னைக்கு அப்படி தான் நினைக்கிறேன். சன்லைட்லேயே வந்து பேசிடுவோம். பயங்கர குளிருங்க இன்னைக்கு. இப்போது அப்படி தான், இப்போ வந்து என்ன ஃபாரன்ஹீட்டில் 17 நம்ம இருந்துச்சு இப்போது கார் ஆஃப் பண்ணும்போது. அப்படின்னா பாருங்கள், 32 வந்தால் 0 டிகிரி. அந்த டைமில் என்னாச்சுன்னா டிஎஸ், அந்த எல்லாத்துக்கும் வந்து சரி நம்ம வந்து வீடியோ பண்ணுறோம், இப்போ யூடியூப்லாம் நல்லா போயிட்டுருக்குது. ஒரு 2400 ஹவர்ஸ் பார்த்துருக்குறீங்க, 3000 வேணும் எங்களுக்கு மானிட்டைசேஷன் பெனிஃபிட்டுக்கு, இதுக்கு பிஎம்ஹெச்எஸ் அலுமினியில். அப்புறம் பார்த்தா சரி இது யாருக்கு கொடுக்கலாம், இதை வந்து யாருக்கு நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு இருந்துச்சு டிஎஸ். சரி ஒரு டார்கெட் செட் ஆகுதுங்க மனசில். அது வரைக்கும் வந்து நம்மளுக்கு வீடியோ பத்தலைன்னா எதை சொல்லுவாங்க, ஒரு டாபிக் சொல்லுவாங்க, நம்ம பேசுவோம், நம்ம அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கிறது தானே, படித்ததெல்லாம் இல்லை, பட்ட அனுபவம் தான் மோஸ்ட்லி, அப்படி தான். அப்புறம் அப்படி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு மனசில் ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு. அப்போ தோணுச்சு, வெளியில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும், நம்மளோடவே இவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்களே, அவங்களுக்கு என்னப்பா பண்ண போகிறோம், நம்ம இவங்களுக்கு கொடுக்கலாமே, உதவியாக இருக்குன்னு தெரிஞ்சோன்னே நீங்கள் நம்ப மாட்டீங்க, -9.5 குளிர், அந்த டிகிரி வந்து அவ்வளோ குளிராக இருக்குது. அப்புறம் அந்த குளிரில் கீழே போயிட்டோம், பேஸ்மெண்ட்டுக்கு போயாச்சு. ஏன்னா மேலே வந்து அந்த டிப்ரெஷன் டாபிக் பேசும்போது கிட்ஸ் எல்லாம் இருந்தாங்க, அது ரொம்ப டீப்பாக